Welcome to this video. So in the video நம்ம பார்க்க போகிறது அட்டல் லேப் லேஅவுட். ஸோ இந்த லேப் லேஅவுட்ன்ற டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதில் 4 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களோட ஸ்கூலோட ஃபுல் நேம். எக்ஸாம்பிள் தாகூர் வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட டாப்பில் போல்டாக இருக்கணும். ஸ்கூல் நேம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட ஃபுல் நேம் போட்டுறணும். ரெண்டாவது விஷயம், ஃப்ளோர் பிளான். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்பேஸில் எப்படி இருக்குது, வால்ஸ் எங்கே இருக்குது, டோர்ஸ் எங்கே இருக்குது, விண்டோஸ் எங்கே இருக்குன்றது தான் ஃப்ளோர் பிளான். ஸோ அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மெஷர்மெண்ட். எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஃபீட்டில் இருக்கணும். சென்டிமீட்டர், இன்ச்சஸ் இல்லை மீட்டர்ஸ் அப்படி யூஸ் பண்ணாமல் எல்லா மெஷர்மெண்ட்டும் ஃபீட்டில் தான் இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஸ்பேஸ் லென்த் எவ்வளோ இருக்குது, விட்த் எவ்வளோ இருக்குது, இது மேஜர் மெஷர்மெண்ட்ஸ். சப்போஸ் 2-3 ரூம் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா டோட்டல் லென்த், டோட்டல் விட்த். எக்ஸாம்பிள், லென்த் இஸ் ஈக்குவல் டு 75 feet, விட்த் ஈக்குவல் டு 20 feetனு மார்க் பண்ணிடுங்க ஆரோஸ் போட்டு. ஸோ இந்த சைட் லென்த், இந்த சைட் விட்த் மார்க் பண்ணிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் டோர்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் வருதுன்னு மார்க் பண்ணிடுவீங்க. டோரோட சைஸ் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பொசிஷன், லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஸ்கேல் படி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எங்கே டோர்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி போட்டிங்கனாலே போதும். அண்ட் இண்டிவிஜுவல் விண்டோஸோட சைஸ், இப்போ 2-3 டிஃப்ரெண்ட் சைஸ் விண்டோஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே விண்டோ இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணால் போதும், அதோட சைஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஃப்ளோர் பிளானில் நமக்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், லென்த் அண்ட் விட்த் பற்றி பார்த்துட்டோம். என்னென்னலாம் இந்த ஃப்ளோர் பிளானில் அவசியம் இல்லாததுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங் காட்டணும்னு அவசியம் இல்லை, ஆர்கிடெக்சர் லெவல் டிராயிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குன்றது காட்டணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஸ்டேர்ஸ் ஆர் பாத்வேஸ், அதாவது படிக்கட்டு எங்கெங்கே இருக்குன்றது நீங்கள் காட்டணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் ஆட் பண்ணும்போது உங்களோட லேப் லேஅவுட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடும். நமக்கு அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக தேவையில்லை. ஸோ சிம்பிளாக எப்படி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோமோ அது மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம், டோட்டல் ஸ்கொயர் ஃபீட். ஸோ இப்போ டோட்டல் லென்த், டோட்டல் விட்த் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டோட்டல் ஏரியா இல்லை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு லென்த் இன்டூ விட்த் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட். இங்கே எக்ஸாம்பிளுக்கு லென்த் இன்டூ விட்த் ஈக்குவல் டு 75 feet இன்டூ 20 feet இஸ் ஈக்குவல் டு 1500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அது உங்கள் டயக்ராமுக்கு கீழே மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்கூலோட சீல் இருக்கணும். பிரின்சிபலோட சீல் வித் பிரின்சிபலோட சைன் இருக்கணும். பிரின்சிபலோட சைன் எந்த கலரில் வேணால் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. க்ரீன் ஆர் ப்ளூ ஆர் பிளாக், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 4 விஷயம் நீங்கள் கரெக்டாக உங்களோட லேப் லேஅவுட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப் லேஅவுட் டாக்குமெண்ட் ஈஸியாக அப்ரூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானே அதுக்கு பர்சனலாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் லெட்டர், பாண்ட் ஃபார்ம் அண்ட் எம்ஓஏ பற்றி. வாங்க பார்க்கலாம்.